ஹாய் மேம் அண்ட் சார், நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒன்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் www.neelafashion.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்துடும். இதுதான் நம்ம வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் வந்து உங்களோட பாஸ்வேர்டு போட்டுட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து சைன்இன் ஆயிரும். சைன்இன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வந்து வரும். உங்களுக்கு இதில் வந்துட்டு நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அந்த ஷாப் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கேட்டகரிஸ் வரும். இப்போ நம்ம 2 கேட்டகரிஸில் ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சிப்ளஸ் ஃபீடிங் மேக்ஸி அண்ட் ரயான் சைடு ஓப்பன் கொடுத்து இந்த 2ல நீங்கள் எது வேணுமோ பார்த்துட்டு போய்க்கலாம். போனீங்கன்னா உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து வந்துடும். எல்லா கலெக்ஷன்ஸுமே நீட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் டு பேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்கனாலும் இந்த இடத்துலையே கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சைட்லேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம் இல்லைங்களா, அதே டிஸ்கிரிப்ஷன் இந்த எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே இதிலே போட்டுப்போம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு புக்கிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்துட்டு கலர் நீங்கள் வந்து சைடில் வந்து இந்த சைட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல் வேணுமா, எக்ஸ்எல் வேணுமா, XXL வேணுமா, எது வேணுமோ நீங்கள் சைஸை வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்லை, சைஸை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் டு பேக் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, இந்த ஆட் டு பேக் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேக்னு ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்து இந்த சிம்பிள் உள்ள இடத்துக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் ஆயிடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டே ஷிப்பிங் காட்டாது, கால்குலேட் அண்ட் செக் அவுட்னு இருக்கும். நீங்கள் ப்ரொசீட் டு செக் அவுட்டுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீட் டு செக் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஷிப்பிங் எவ்வளோ அப்படிங்கிறது வரும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் 3க்கு மேலே எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் இல்லைங்களா. இப்போ என்னோட ஆட் டு காலில் 3 பீசஸ் இருக்குது. ஸோ வந்து நான் ப்ராடக்டோட டீட்டெயில் எல்லாமே வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராடக்ட் டீட்டெயிலுமே ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிடுறேன். உங்களோட நேமு அண்ட் வந்துட்டு லாஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு இல்லைனா இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து உங்களோடது கொடுத்துக்கோங்க. பில்லிங் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ரீசெல்லர் அப்படின்னா இந்த பில்லிங் அட்ரஸில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கஸ்டமர் தான் அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. ரீசெல்லர்னா ரீசெல்லரோட அட்ரஸ் இருக்கணும் பில்லிங் அட்ரஸில். கஸ்டமர்னால் நீங்கள் இதை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும், உங்களுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் வந்து தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் ரீசெல்லர் அப்படின்னா பில்லிங் அட்ரஸில் வந்து ரீசெல்லர் உங்களோட ரீசெல்லருக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ரீசெல்லரோட அட்ரஸ் கொடுத்துருங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேம் அஸ் பில்லிங் அட்ரஸை வந்து நீங்கள் ப்ளூ டிக் உள்ளதை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டிங்கன்னா டெலிவரி அட்ரஸ்னு இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த ப்ளூ டிக் இல்லைனா தான் இந்த டெலிவரி அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்கள் கஸ்டமரோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம்ங்கிறது வந்து பில்லிங் அட்ரஸ், டூங்கிறது வந்து டெலிவரி அட்ரஸ். உங்கள் கஸ்டமர் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து சேவ் அண்ட் கால்குலேட் ஷிப்பிங்னு கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர் நோட்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா அதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் எங்ககிட்ட என்ன கன்வே பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்லாம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போ கஸ்டமராக நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரஸே வந்து இந்த பில்லிங் அட்ரஸில் கொடுத்துடலாம். ஸோ அட்ரஸ் எப்படி கொடுக்கணும்னா உங்களோட பேர் இனிஷியல் அண்ட் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து உங்களோடது கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரீசெல்லர்னா பில்லிங் அட்ரஸ் அண்ட் டெலிவரி அட்ரஸ் ரெண்டுலேயுமே இமெயில் ஐடி உங்களோடது கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர், இப்போ நீங்கள் ரீசெல்லர்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க பில்லிங் அட்ரஸில். கஸ்டமர்னால் உங்களோட ஃபோன் நம்பரே கொடுத்துக்கலாம். ரீசெல்லர்னா கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வந்துட்டு நீங்கள் டெலிவரி அட்ரஸில் வந்து கொடுக்கணும். அண்ட் அட்ரஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சிட்டி, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு மஸ்ட்டு கம்பல்சரி கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து மஸ்ட்டு கம்பல்சரியாக நார்மல் கால் பண்ணால் அட்டன் பண்ணுற ஃபோன் நம்பர் இருக்கணும். கொரியர் பர்சன்ஸ் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுற நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரிட்டன் ஆயிரும். அகெயின் நீங்கள் தான் ஷிப்பிங் பே பண்ணி திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தான் கஸ்டமர், உங்களுக்கு வந்து ஃப்ரம் அட்ரஸ்லாம் வேணான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேம் ஆஸ் பில்லிங் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்குது.
ஸோ இந்த இடத்துல ப்ளூ டிக் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ளூ டிக் இருந்ததுன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் வேறு எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. சேவ் அட்ரஸ் அண்ட் கால்குலேட் ஷிப்பிங் போயிடலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் தான் ரீசெல்லர், உங்கள் கஸ்டமர் அட்ரஸ் கொடுக்கணும்னு நினைக்கிங்கன்னா இந்த சேமஸ் பில்லிங் அட்ரஸை எடுத்து விட்டுட்டு உங்கள் கஸ்டமரோட டீட்டெயில் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அட்ரஸ் அண்ட் கால்குலேட் ஷிப்பிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ வந்து இந்த இடத்துல தெரியுதுங்களா, ஃப்ரீ அப்படின்னு வந்துடும். ஏன்னா 3க்கு மேலே எடுத்தால் நம்மக்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு பே 900 அப்படிங்கிறது இருக்குதுங்களா. ஸோ நான் வந்து இப்போ 3 பீசஸ்க்கு 900 rupees வந்து வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ப்ராடக்ட்டில் ஒரு பீஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி வரும்னா இந்த இடத்துல வந்து ஷிப்பிங் வந்துடும். நான் இன்சைட் தமிழ்நாடு அட்ரஸ் கொடுத்தனால 30 ரூபா வரும். அதர் ஸ்டேட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா 45 ரூபா வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் பே பண்ணி காட்டுறேன். ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கொடுத்து நான் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடுவேன். ஸோ நான் சிஸ்டமில் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி யூபிஐயோடக்கான ஸ்கேனர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இன்கேஸ் வந்து மொபைலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் அண்ட் இந்த 2 பேமெண்ட்டும் வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன பேமெண்ட் வேணுமோ அதை டச் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய் பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் பே பண்ணி காட்டுறேன். இப்போ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிமிஷம் அது லோட் ஆச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்க்யூ ஆர்டர் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற இந்த பேஜ் வந்தால் தான் நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு பேமெண்ட் உள்ளே வந்துடுது. பட் உங்களோட ஆர்டர் எங்களுக்கு உள்ளே ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி சேம் டே வந்து 5 கஸ்டமருக்கு இந்த இஷ்யூவாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். உங்களோட நெட்வொர்க் ஸ்லோனா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். மினிமம் ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட்டு ஆன உடனே நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து எங்களோட வெப்சைட்டில் காட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அஃபீஷியல் சைட்லேருந்து இந்த மாதிரி வரும் தேங்க்யூ ஆர்டர் கன்ஃபார்ம்டு. ஏன்னா நீங்கள் இது வந்து நம்ம மெர்ஜென்ட் தான். நம்ம வந்து ஃபோன்பே கூட நம்ம வந்து டைப் தான் வச்சுருக்கோம். ஸோ அது ஃபோன்பேவோட கன்ஃபர்மேஷன், நம்ம வெப்சைட்டோட கன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இது வரணும். தேங்க்யூ ஆர்டர் கன்ஃபார்ம்டு, யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து பில்லிங் டு அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் ஐடி இன்ஃபோ அப்படிங்கிறது வந்துடும். இந்த ஆர்டர் ஐடி இன்ஃபோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு கீழேயே நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த டவுன்லோட் பிடிஎஃப் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த பேஜ் அப்படியே வந்து அதில் டவுன்லோட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸோ வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் கன்ஃபார்ம்டு இந்த பேஜ் வந்தால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது வரலைன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இது மட்டும் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பாக இதை மட்டும் இந்த பேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ ஷாப்பிங்கிறது கொடுத்துடலாம். தேங்க்யூ கொஞ்சம் வந்து அந்த பேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம். கண்டினியூ டு ஷாப்பிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். தேங்க்யூ.